ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா வந்து மார்னிங் குக் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து வெசல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணால் தான் எனக்கு மார்னிங் குக்கிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்போ எடுத்த வீடியோ. அன்றைக்கின்னு பார்த்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து போட்டிருந்தோம். அதனால் வந்து இந்த வீட்டிலேருந்து தண்ணி வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து சப்ளை ஆகிட்டு இருந்தது. போர் போடுறதுக்காக டேங்க்கில் வந்து தண்ணி இல்லை. மதியம் வந்து வெசல்ஸும் சரியாக வாஷ் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் இது பண்ணுறது தான். ஸோ சாதம் வந்து மீந்துருச்சு. ஸோ அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பழுதாக ரெடி ஆகிடும். ஸோ நானே இல்லை ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்ருவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து எம்டி பண்ணிவிட்டு ஸோ சிங்க்கு கிட்டே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து பெரிய பாத்திரம் வந்து சிங்க்கில் போடுவேன். ஏன்னா மொத்தமும் போட்டால் வந்து சிங்க்கு பத்தாது. அதுக்கப்புறமா வந்து காயுமே கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சேன்னா மார்னிங் வந்து அகெயின் ஒன்ஸ் வந்து சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நானே இல்லை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுப்போம். பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் குக் பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலுமே சரி, நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் இந்த மாதிரியெல்லாம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டா காலையில் எழுந்து போகும்போது நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஸோ எந்த சமையல் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக வந்து செய்ய ஆரம்பிப்போம். நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது க்ளீனாக இருக்கும்போது அடுத்து ஒரு டம்ளர் விழுந்தாலோ ஒரு தட்டு விழுந்தாலோ அதை அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வரும். ஸோ மெஸ்ஸியாக இருந்தால் அது மெஸ்ஸியாகவே தான் விடணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து வாஷ் பண்ண பாத்திரம். ஸோ யூஸ் பண்ண போக மீதி இருந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ஸ்டாண்டில் கவுத்துட்டு பாத்திரக்கூடியை வந்து எம்டி பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெசல்ஸை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற வெசல்ஸு, அதுக்கப்புறமா வந்து தட்டு, பிளேட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய வெசல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து சிங்கில் போட்டு வாஷ் பண்ணலாம். அன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து நான் வந்து கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டாப் இது எல்லாமே வந்து கழுவிட்டேன். இருந்தாலுமே மதியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்து பெருசாக சாமிலாம் எதுவுமே கும்பிட முடியல. ஏன்னா வந்து தண்ணி இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சாமிக்கு வந்து படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கிளம்பி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு போயிட்டு வந்து பசங்களுக்கெல்லாம் சாதம் கொடுத்து அவங்களையும் தூங்க வச்சுட்டு ஒரு 11 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிரதுக்குட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சம்டைம் வந்து அவன் எழுந்துருவான் சீக்கிரமாகவே. அதனால் வந்து எனக்கு வந்து பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் செய்யணுன்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நான் வந்து நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுட்டேன்னா காலையில் வந்து கொஞ்சம் அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்னை கேட்டிருந்தீங்க, ஸோ வீடியோ வந்து எடுக்கிறது என்ன ஈஸியாக இருக்குமா, அதுக்கப்புறமா வந்து டைமிங்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பசங்க 2 பேரையுமே வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ வந்து நான் எடுப்பேன். ஏன்னா வந்து அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பசங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ பசங்களை கேர் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்றதுனால அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்க வந்து தூங்கிட்டு எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன். ஆனால் வந்து இதை வந்து நான் பிடிச்சி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 மணி 3 மணி 1 மணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமாக தெரியல. எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி செஞ்சால் வந்து அது கூட வந்து நம்ம வந்து மிங்கிள் ஆகிடுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டாப்பை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். கேஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வந்து நான் சோப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணதால் இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து தொடச்சி மட்டும் விட்டுற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான ஒரு கிளாத்தில் வந்து நான் அந்த மேலே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சாதம்லாம் சிந்தியிருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து தட்டி விட்டுடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் லிக்விட் தான். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனிங் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லாவே ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி ஊற வைங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்ததுன்னா இது வந்து டக்குன்னு நம்ம ஒரே ஸ்டோக்கில் தொடச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். நான் வந்து மார்னிங் வந்து தொடச்சி வச்சுருந்ததுனால அந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டாப் மேலே இல்லை. ஆனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் வந்து கேஸ் ஸ்டாப்பு கவுண்டர் டாப்பு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். வெசல்ஸ் வாஷ் பண்ண முடியலனா கூட எல்லா வெசல்ஸுமே எடுத்து பெரிய கூடையில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸை வந்து காலையில் கீழே எடுத்துகிட்டு போய் கூட சம்டைம்ஸ் தேய்ச்சி மேலே எடுத்துகிட்டு வருவேன். வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து அவங்க வந்து டேப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க பக்கெட்லலாம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தா அவங்க டேப்லேயுமே தண்ணி பிடிக்கல. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்களுக்குமே நிறைய வெசல்ஸ் வந்து அன்றைக்கி இருந்தது. சரி என்ன பண்ணுறது, வீட்டு வேலை தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப் ஓரம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் சும்மா வந்து ஒரு ஈர துணியை வச்சு அப்படியே லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுடுறேன். ஏன்னா அங்கேருந்து நான் தண்ணி போட்டு கழுவிட்டு வந்தேன்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையுமே வந்து கழுவி தொடச்சி மறுபடியும் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே அந்த ஆஃப்லேருந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு நல்லா கழுவிவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வால் ஸ்டிக்கர் வேறு ஒட்டிட்டேனா, அதனால் வந்து சின்ன ஒரு கரைப்பட்டா கூட ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால் அப்போக்கப்போ தொடச்சிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். டே டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப கவுண்டர் டாப் மெஸ்ஸியாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுவி தொடச்சிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து டிலே ஆகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா டைமிங் வந்து மாறுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 9 o'clock அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பிரதுக்குட்டியை வந்து ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே போயிட்டு தண்ணி விடுறது, ஸோ அங்கே ஏதாவது மண் எடுத்து வைக்கணும், கல் எடுத்து வைக்கணும், அந்த வேலையில் இறங்கிடுறது. இங்கே வந்து இவனை பார்த்துக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகுது. 10, 10:30, 11 கூட ஆகுது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவனை தூங்கலாம் வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ அப்புறமா வந்து நம்ம இடிச்சு கட்ட முடியாது. நம்மளோட பிளானில் இருந்தும் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கமே இருந்து ஒன்றும் பார்த்து இப்படி அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதேமாதிரி அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்க செய்ய அதெல்லாம் வந்து இருக்கணும் அங்கே ஒரு ஆள் ரெடியாக. அப்புறம் டீ போட்டு கொடுக்கணும். ஸோ அதுலேயே வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கவுண்டர் டாப் எப்பயுமே கழுவிட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா நைட்டி துணி, இல்லை வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா பழைய கிட்ஸோட ட்ரெஸ்ஸு, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற கிளாத்தை வச்சு நல்லா, அதாவது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுற கிளாத்தை வச்சு நல்லா வந்து கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஈரத்தோடு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா காயட்டோன்னு கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை அப்புறம் வண்டு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் வந்து கிச்சனை வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி கிச்சனில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வந்து அள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு தான் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஏன்னா சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் அந்த தண்ணி வந்து உள்ளே போகும். நம்ம டக்குன்னு அப்பப்போ இருக்கிற குப்பையெல்லாம் வந்து எடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டேன் ஒரு கவரில். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருப்பேன். அது அந்த கவரில் வந்து எடுத்து போட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அந்த வேஸ்ட் வந்து போய் சிங்கில் அடைச்சிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர் வச்சு அதில் வந்து குப்பைங்களெல்லாம் எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு தான் வந்து சிங்கில் ஊற்றிட்டு நல்லா ஒரு இரும்பு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். ஸோ சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போக்கப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டு சிங்க்கையுமே தேய்க்கணும். ஏன்னா நம்ம சிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுருந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குமே வந்து லைஃப் வரும். அதே மாதிரி சிங்க்கில் வந்து அந்த வளவளப்பு தன்மை கொழகொழப்பு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அப்புறம் பூச்சியும் வராது, எந்த வகையான பேட் ஸ்மெல்லுமே வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி வந்து ரசக்கற்பூரம் ஒன்று வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் சிங்க் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரசக்கற்பூரம் தான். அதை வந்து போட்டு விட்டுருவேன் நைட்டில். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ளீனாக நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். ஸோ
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து நான் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு குக் பண்ண ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.